இறைவனின் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி, துறையெல்லாம் கடந்தவனே உன் துணை ஒன்றே நாம் தேடி, மறை பொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோ, மறை பொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோ, குறையுள்ள கோவிலிலே உண்மை கொண்டு நாம் கொடி வைத்தோ, இறைவனின் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி, துறையெல்லாம் கடந்தவனே உன் துணை ஒன்றே நாம் தேடி. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். இந்த இனிய நாளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளின் செயல்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஆசிர்வதித்தருட நம்மையே ஒப்பு கொடுப்போம். இந்த திருப்பலியில் சிறப்பாக அந்தோணியம்மாள் சேவியர் ஒப்பு கொடுக்கக்கூடிய நன்றி திருப்பலி, குடும்பத்தில் மகன் ரவி ஆண்டனி 19வது ஆண்டு பிறந்த நாளை இறைவன் நிறைவாய் ஆசிர்வதித்து வழிநடத்தும்படியாகவும், இதுவரை காத்து வந்ததற்கு நன்றியாகவும், மகள் லின்சிக்கும் இறைவன் நிறைவாய் ஞானத்தை கொடுக்கும்படியாகவும், பிள்ளைகள் இருவருக்கும் இறை பிரசனம் நிறைவாய் இருக்கும்படியாகவும் கோடி அற்புத புனித அந்தோணியார் வழியாக நம்மை பலியிலே வேண்டிக் கொள்வோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, விவரிக்க இயலாத மறையுண்மைகளால் உலகத்தை புதுப்பிக்கின்ற உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது திரு அவை நிலையான படிப்பினைகளால் பயன்பெற்று இவ்வுலகில் உம் உதவிகளை இழந்து விடாமல் இருக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 65, இறை திருவார்த்தைகள் 17 முதல் 21 வரை. இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா.
இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 65, இறை திருவார்த்தைகள் 14 முதல் 21 வரை. ஆண்டவர் கூறுவது: இதோ, புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன். முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனத்தில் எழுவதும் இல்லை. நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து களிகூறுங்கள். இதோ, நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்புள்ளவர்களாகவும் படைக்கிறேன். நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்படைவேன். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இனி அங்கே சில நாட்களுக்குள் இறக்கும் பச்சில குழந்தைகளே இராது. தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இரார். ஏனெனில் 100 ஆண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான். பாவியோ 100 ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கே உட்பட்டிருப்பான். அவர்கள் வீடு கட்டி அங்கே குடியிருப்பார்கள், திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கிவிட்டீர். ஆண்டவரே, ஏனெனில் என்னை கைதூக்கிவிட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கைதூக்கிவிட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர். சாவு குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் உம்மை கைதூக்கிவிட்டீர். இறை அன்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கிவிட்டீர். ஆண்டவரே, எனக்கு செவிசாயும், என் மீது இரங்கும். ஆண்டவரே, எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர். என் கடவுளாகி ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கிவிட்டீர். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கிவிட்டீர். தன் வந்து காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் வந்து காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நன்மை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. யோவான் நற்செய்தி அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 43 முதல் 54 முடிய. அந்த 2 நாட்களுக்கு பிறகு இயேசு அங்கிருந்து கலிலேயாவுக்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்தபோது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர்
தண்ணீரை திராட்சரசம் ஆக்கியிருந்தார். கப்பர்நாகூமில் அரசு அலுவலரின் மகன் ஒருவன் நோயிற்றிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரசு அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்து கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்க் கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர்களிடம் வினவ, அவர்கள் நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உம் மகன் பிழைத்து கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில் தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த 2வது அரும் அடையாளம் இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, கொஞ்ச நாளைக்கு முன்பாக ஒரு புது வீடு வந்திருப்பதற்காக வீடுகளை கட்டி முடித்து விடுவார்கள். ஆனால் இந்த சின்ன கிராமத்தில் நீங்கள் இவ்வளவு அழகாக கட்டியிருப்பதை பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று பேசிக்கொண்டிருந்தேன். அப்படி பேசிக்கொண்டிருக்கிற போது அந்த குடும்பத்தை எனக்கு நன்றாக தெரிந்த காரணத்தினால், உங்களுடைய புதிய வீட்டுக்கு உங்களுடைய அண்ணனை நீங்கள் அழைக்கவில்லையா? மற்ற எல்லாரும் வந்திருக்கிறார்கள், அவர் வரவில்லையே என்று கேட்டேன். அப்போது அந்த வீட்டுக்காரருக்கு முகமெல்லாம் சிவந்து போனது. அப்படியே அவர் ஒரு கோபத்திலே பேசினார். அவனை நான் இங்கே கூப்பிடவே மாட்டேன், எதற்கும் அவன் பங்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, என் வாழ்க்கையிலே அவன் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். என்ன காரணம் என்று கேட்டால், அவன் எனக்கு செய்திருக்கக்கூடிய துரோகத்தை மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது என்று அந்த வீட்டு நபர் சொன்னார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது பல நேரங்களில் நடக்கக்கூடிய ஒன்றுதான். நாம் புதிதாக ஒன்றை வாங்கலாம், ஒன்றை கட்டலாம், புதிய வேலைக்கு செல்லலாம், புதிய இடத்திற்கு போகலாம், புதிய புதிய உறவுகளை வரவழைத்து கொள்ளலாம். ஆனால் பல நேரங்களில் நாம் பழைய காரியங்களை மனதில் சுமந்து கொண்டே போகிறோம், பழையவைகளை மறக்காமல் வைத்திருக்கிறோம். நன்மையானதையெல்லாம் கூட பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். ஆனால் தீமையான காரியங்களை மறக்க முடியாமல் நாம் சுமந்து கொண்டு திரிகிறோம். அதனால் என்ன நடக்கிறது? ஒருவரை பார்க்கிற போது அவருடைய தீமையான காரியங்களை மனதில் கொண்டிருக்கிற காரணத்தினால் நாம் புதிதாக ஒன்றை உருவாக்க முடிகிறது, நாம் புதிதாக ஒன்றை வாங்க முடிகிறது, நமக்கு கிடைப்பவையெல்லாம் புதிதாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய எண்ணங்கள் பழையதாகவே இருக்கிறது. நம்முடைய எண்ணங்களில் நாம் பகையையும் வெறுப்பையும் சுமந்து திரிகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் கடவுள் அப்படி நடந்து கொள்வதில்லை. அதைத்தான் முதல் வாசகம் நமக்கு சொல்கிறது. முதல் வாசகம் எசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. எசாயா புத்தகம் 65வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சொல்கிறார், இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கின்றேன், முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனதில் எழுதுவதும் இல்லை. எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது.
அன்பார்ந்தவர்களே, முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனத்தில் எழுதுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். கடவுளுடைய பார்வையில் எப்போதுமே மனிதனை அவர் புதிதாகத்தான் படைக்கிறார், புதிதாகத்தான் உருவாக்குகிறார். நீ பாருங்கள், நீங்கள் உங்களுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறீர்கள், ஆண்டவர் முன்னிலையில் பாவத்தை அறிக்கையிடுகிறீர்கள், வந்து மன்றாடுகிறீர்கள், ஆண்டவரை நான் இப்படி ஒரு பாவம் செய்து விட்டேன், உமக்கு எதிராக நடந்து விட்டேன், என்னை நீர் மன்னித்தருளும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் உடனடியாக மன்னித்து விடுகிறார். திரும்ப நீ போன வாரம் இதை செஞ்சிடலாம், போன வாரத்துக்கு முந்தின வாரம் இதைத்தானே செஞ்சிருந்த, நேற்றைக்கும் இப்படி தானே செஞ்ச அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கணக்கு பார்த்து கொண்டிருப்பதில்லை. கடவுளுடைய இயல்பு எப்படிப்பட்டதாக எசாயா இறைவாக்கினர் சொல்லுகிறார், ஆண்டவர் முந்தியவைகளை நினைவில் வைத்துக் கொண்டிருப்பதில்லை, அதை கணக்கு பார்த்து கொண்டிருப்பதில்லை. புதிய மண்ணுலகையும் புதிய விண்ணுலகையும் படைக்கிற கடவுளாக இருக்கிறார். அதனுடைய பொருள் என்ன? உங்களை புதிதாக படைக்கிற கடவுள் ஒவ்வொரு நாளும் உங்களை புதிதாகத்தான் பார்க்கிறார். நாம் தான் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், பழையவைகளை சுமந்து திரிகிறோம், பழையவைகளை மறக்காமல் வைத்திருக்கிறோம். நாம் புதிய இடங்களுக்கு போகிறோம், புதிய இடங்களுக்கு போகலாம், புதிய வேலைக்கு செல்லலாம், புதிய அளவில் சம்பளம் வாங்கலாம், புதிதாக நிறைய வாங்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் பழையவைகளை சுமந்து திரிகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பே என்னவென்று சொன்னால், நீங்கள் கடந்தவைகளை மறந்துவிட்டு புதிதாய் வாழுங்கள் என்கிற அழைப்பு தான். தவக்காலமே அப்படி ஒரு அழைப்பை தான் தருகிறது. பலவைகளை நாம் சுமந்து திரிவது போல இறைவனும் ஒருவேளை சுமந்து திரிவதாக இருந்தது என்று சொன்னால், நாமெல்லாம் அவருக்கு முன்பாக நிற்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் ஏற்படும். அன்பார்ந்தவர்களே, இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்தார். வந்தபோது அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் அப்படியே அவர் யார், அவர் பின்னணி என்ன, அவர் குடும்பம் என்ன என்று பழையவைகளை, பழைய கதைகளை சுமந்து திரிந்தார்கள். ஆகவே அவர்களிடத்தில் நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் இயேசு எந்த நன்மையும் அங்கு செய்ய முடியவில்லை என்று விவிலியம் நமக்கு சொல்கிறார். பழையவைகளை சுமந்து திரிகிற மனிதர்களுக்கும் கூட பல நேரங்களிலே புதுமைகள் நடப்பதில்லை, புதுமைகள் நடப்பதில்லை. நீங்கள் விட்டுவிட முடியாத பல காரியங்களை மனதில் வைத்துக் கொண்டு, மன்னிக்க முடியாத காரியங்களை பலவற்றை மனதில் வைத்துக் கொண்டு அப்படியே ஆண்டவரை நோக்கி வந்து மன்றாடுகிற போது, உங்களுடைய சுமைகளின் பொருட்டு, நீங்கள் விட்டுவிட முடியாத காரியங்களின் பொருட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் நடைபெற முடியாது. அன்பார்ந்தவர்களே, சிலவற்றை நீங்கள் விட்டுவிட்டால் புதியவை உங்களுக்கு கிடைக்கிறது, புதியவை உங்களுக்கு படைக்கப்படுகிறது. ஆண்டவர் எப்படி பழையவைகளை நினைவில் வைப்பதில்லையோ, அதே போல நாமும் பழைய குப்பைகளை தூர எறிவதுதான் ஆண்டவருக்கு முன்னிலை அருளை பெற்றுக் கொள்வதற்கு வழியாக இருக்க முடியும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் தொடர்ச்சியாக வாசிக்க கேட்டோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு அரசு அலுவலர் ஆண்டவரிடத்தில் வந்து என் மகனை குணமாக்கும் என்று சொல்கிறார். சாகும் தருவாயில் இருக்கக்கூடிய என் மகனுக்கு குணம் கொடுத்தருளும் என்று சொல்கிறார். இயேசு சொல்லுகிறார், நீ போ, புறப்பட்டு போ, உன் மகன் பிழைத்துக் கொள்வான். அந்த மனிதன் அவ்வளவு நம்பிக்கை கொண்டு தன்னுடைய இல்லத்திற்கு புறப்பட்டு போகிறார். அவனுடைய நம்பிக்கை என்ன? இயேசுதான் அவனுக்கு தெரிகிறார். தன்னுடைய மகனுடைய நிலைமை, எவ்வளவு நாட்கள் மருத்துவமனையில் பார்த்தோம், எவ்வளவு நாட்கள் நோயிற்றிருக்கிறான், அதுவெல்லாம் அவருக்கு தெரியவில்லை. ஆண்டவர் சொன்ன புதியவைதான் அவனுடைய மனதில் ஆழமாக பதிந்தது. நீ போ, உன் மகன் பிழைத்துக் கொள்வான். அன்பு பிள்ளைகளே, அப்படி புதிதாய் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் முன்னிலையில் படைக்கப்பட்டவர்களாக மாற வேண்டும். அப்படி மாறினால் நீங்கள் போன தருவாயில் உங்கள் மகன் பிழைத்துக் கொள்வான், நீங்கள் போன தருவாயில் உங்களுக்கு வேலை கிடைக்கும், நீங்கள் போகிற வேலையிலேயே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து தந்திருப்பார். நீங்கள் எதிர்பாராத ஆசீர்வாதங்களையும் கொடைகளையும் ஆண்டவருடைய அருளாய் பெற்றுக்கொள்ள முடியும். எப்போது? பழையவைகளை நாம் சுமக்காமல் இறைவனை மனதில் சுமந்து அவருடைய வார்த்தைகளை நம்பி சுமக்கிறவர்களாக இருக்கிற போது நடக்கும். அதுதான் இறைவாக்கு கற்றுத்தருகிற பாடம். சிந்திப்போம். மனமென்னும் பொந்தட்டில் இறைவா எம் காணிக்கை தந்திட்டோம் ஏற்பாய். மனமென்னும் பொந்தட்டில் இறைவா புகை போல மறைவின்
என்றும் புனிதராய் வாழ்ந்திட அருள்வாய். மனமென்னும் பொன்தட்டில் இறைவா எம் காணிக்கை தந்திட்டும் ஏற்பாய். மனமென்னும் பொன்தட்டில் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கமடி செபியுங்கள். ஆண்டவரே, தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையில் நீர் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்படும் இக்காணிக்கைகள் நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய அருளுக்காக உமக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அதனால் இவ்வுலகின் பழைய நிலையிலிருந்து மனம் திரும்பி தூய்மை பெற்று விண்ணக வாழ்வு நோக்கி எமது பயணத்தில் நாங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். மெரிவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் முழு மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தேருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவே இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவியும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாள நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாள நீ அல்லவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான்
என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. முதலாகி முடிவாகி முழுதான அன்பாகி மூன்றாகி ஒன்றானவா. முதலாகி முடிவாகி முழுதான அன்பாகி மூன்றாகி ஒன்றானவா. இனிதாக கனிவாக அருள்வாழ்வில் நிறை காண என்னை தேர்ந்த என் மன்னவா. இனிதாக கனிவாக அருள்வாழ்வில் நிறை காண என்னை தேர்ந்த என் மன்னவா. என்னை தேர்ந்த என் மன்னவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள் கொடைகளால் நாங்கள் புதுப்பிக்க பெற்று வாழ்வு பெற்றிட உம்மை வேண்டுகின்றோ. அவை எங்களை புனிதப்படுத்தி நிலையானவற்றுக்கு இட்டுச் செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.